It's a supplement in form of a pill. tablet. Okay, fine. Okay. ஒரு ப்ரைவேட் கம்பெனி வருது கரெக்டாக, Right. ஒரு கார்ப்பரேட். இந்த ஒரு வீடியோ போதுங்க வீகனிசத்தை மக்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்ல. இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரி பேசுகிறது தெளிவாக பக்குவமாக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் இருக்கிற அரவிந்த் அவர் ஃபாலோ பண்ணுற வீகனிசத்தை பற்றி பேசாமல் ஆப்போசிட்டில் இருக்கிற பாரியை தப்புன்னு தான் நிரூபிக்க பார்ப்பாரு. பாரி, I'm sorry but I'm not being rude. நீங்க வளர்றீங்க. You're literally நீங்க வளர்றீங்க. நீங்க வந்துட்டு பைத்தியக்கார மாதிரி பேசுறீங்க. இப்படி என்னாலும் பேச முடியும். முதல்ல வீகன்ஸ் வெஜிடேரியன் கிட்டேருந்து எப்படி வித்தியாசப்படுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வெஜிடேரியன்ற வார்த்தையில் இருக்கிற மொதல் 3 எழுத்தையும் கடைசி 2 எழுத்தையும் சேர்த்து இணைச்சி தான் இவங்க வீகன்ற வார்த்தையை உருவாக்கியிருக்காங்க. வெஜிடேரியன்ஸ் விலங்குகளை சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அனிமல் கிட்டேருந்து வர பால், தயிர், தேன் மாதிரியான பை ப்ராடக்டை சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் வீகன்ஸ் விலங்குகளையும் சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு மூலமாக கிடைக்கிற பை ப்ராடக்டையும் சாப்பிட மாட்டாங்க. இந்த வீகனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு B12 டிஃபிஷியன்சி இருக்கும். இந்த விட்டமின் B12 நம்ம கிடைக்காட்டி நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு கண்ணு தெரியாமல் போகும், மஞ்சள் காமால வரும், ஏன் நம்மளோட மென்டல் ஹெல்த்தையுமே அது வீக் ஆக்கிடும். அப்போ விட்டமின் B12க்கு வீகன்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த விட்டமின் B12 நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு நமக்கு ஈகோலின்ற பாக்டீரியா நமக்கு தேவை. அதை வச்சு தான் இந்த B12 டேப்லெட்டை ஃபார்மா கம்பெனிகள் உருவாக்குறாங்க. இதை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் ஃபார்மா கம்பெனிகளால் கம்மியான காசில் கொடுக்க முடியும். ஆனால் இவங்க அதோட மொத்த சப்ளையையும் பேட்டன்ற பேரில் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு B12 டேப்லெட் வேணும்னா என்னால் உருவாக்க முடியாது, அவங்கக்கிட்ட போய் வாங்கி தான் என்னால் சாப்பிட முடியும். அப்படி அந்த டேப்லெட்டுக்கு அவங்க விற்கிறது தான் விலையாகவும் இருக்கும். இதைத்தான் பாரி அவரோட பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பார். வீகனிசத்தை ஃபாலோ பண்ணுறவங்க முதல்ல இந்த பேட்டர்னை உடைங்க, அப்புறமா அடுத்தவங்க வாய்க்குள்ளே கையை விட்டு அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னை கேட்டிங்கன்னா, நீங்கள் வீகனாக இருந்தால் உங்களுக்கு நல்லதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ஃபார்மா கம்பெனிகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு குழந்தைய காப்பாற்றுவீங்களான்னு கேட்டதுக்கு ஒரு செகண்டு கூட யோசிக்காமல் அந்த குழந்தை வீகனான்னு கேவலமாக கேட்டிருப்பாரு. இல்லை நான் கேட்குறேன், அந்த குழந்தை வீகனாக இருந்தால் தான் அதை காப்பாற்றுவீங்களா? உங்களுக்கு அனிமல்ஸ் உயிரை விட குழந்தையோட உயிர் முக்கியம் இல்லைல்ல? வீகனாக இருக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மனுஷங்களாக இருங்கடா.